வணக்கங்க. வணக்கம். இன்று டீலிமிட்டேஷன் பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஐயா அவர்களிடம் ஒரு இன்டர்வியூ. காங்கிரஸோட நிலைப்பாடு இப்போ இந்த வருஷம் சற்றே மாறி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தயாநிதி மாறன் சொன்ன குற்றச்சாட்டு, அதுக்கு நம்ம மறுப்பு. அதாவது தயாநிதி மாறன் ஏற்கனவே அவர்கள் எடுத்த ஒரு முடிவுக்கு அதற்கு வலு சேர்ப்பதற்கு பேசுவதை போல எனக்கு தோன்றுகிறது. அதாவது ஏற்கனவே நாம் சொன்ன டீலிமிட்டேஷனை பற்றி சொன்னவைகள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே அவர்கள் தாக்கல் செய்த மசோதாவுக்கு முன்பு நடந்தவை. அப்பொழுதுதான் நம்ம ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை பற்றிலாம் நம்ம பேசணும். ஆனா மோடி அண்ட் அமித்ஷாவிடம் இருந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் என்றுமே கிடைக்காது என்பது அவர்கள் எப்பொழுது நாடாளுமன்றத்திலே அந்த மசோதாவை தாக்கல் செய்தார்களோ அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. அதை நம்ம தோலுரித்து காண்பித்த பிறகுதான் அமித்ஷா உடையாந்து இல்ல நான் 50% இப்பவுமே கொண்டாந்துடுறேன், 1 மணி நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அசிங்கப்பட்டு போனார். அதுல நாம் இவர்களிடம் இருந்து எந்த ஃபேர்னஸ், அதாவது ஒரு நீதி நியாயம் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள கூடிய ஒரு மனப்பாங்கை மோடியிடம் இருந்தும் அமித்ஷாவிடம் இருந்தும் ஒரு நாளும் தென்னிந்திய மக்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் நம்முடைய உரிமைகளை நாம் உறுதி செய்ய கொள்ள வேண்டும். அந்த அரசியல் சாசன சட்ட உரிமை நமக்கு தரப்படவில்லை என்று சொன்னால் இந்நேரம் நாம் எல்லாரும் இதற்குள்ள நாம் 2ஆம் தர குடிமக்களாக ஏற்கனவே மாறியிருப்போம். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டுகள் இந்த மக்கள் தொகை சரிசமமாக்கப்படுகின்ற வரை இந்த நிலை தொடரும் என்று அவர்கள் எடுத்த அந்த முடிவு, அதற்கு அடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கொண்ட கட்சிகள் கொடுத்த அழுத்தம், மாநில கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் எடுத்த 25 ஆண்டுகளின் முடிவுகளின் காரணமாகத்தான் நாம் இன்று பாதுகாப்பாக இருக்கிறோம். இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, மோடி என்றைக்கு பிரதமர் ஆனாரோ அன்றைக்கே நம்முடைய நிலைமை முடிஞ்சிருக்கும். போன தேர்தலே அவர் இதை பண்ணியிருப்பார். அந்த அரசியல் சாசன சட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்க போய்தான் மோடியால் நம்மை கை வைக்க முடியல. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் சாசன சட்டத்தை இந்த தேசம் ஒன்றாக இருப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்த மகத்தான கருவி என்று அவர் நினைக்கல. மாறாக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தவறான கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கு இருக்கின்ற தடையாக அரசியல் சாசன சட்டத்தை பார்க்கிறாங்க. ஆகவேதான் அரசியல் சாசன சட்டத்தை உள்ளே நுழைஞ்சு அதை உடைச்சு தூர எரிஞ்சுட்டா தன்னை கேட்பதற்கு ஆள் கிடையாது, தங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நாம் நினைத்ததெல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் நினைப்பதற்கு காரணம் இன்னைக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் அவர்களுக்கு மேலே ஒரு கத்தி போல தொங்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலம் நமக்கு அரசியல் சாசன சட்ட உரிமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுவரையை ஒரு மியர் ஸ்டாட்யூட்டரி ரைட்டாக மாற்ற பார்க்கிறார். ஒரு வாட் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அதை ஒரு ஸ்டாட்யூட்டரி ரைட்டாக மாற்ற பார்க்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருந்தா தான் நமக்கு இது என்றைக்குமே நமக்கு இது பயன் தரக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கும். ஏன்னா இதுல 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்ப இதை ஒரு சாதாரண சட்டமாக இருந்துன்னு வச்சுங்க, இதற்குள்ள பாருங்க பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் இல்லாமலேயே 10 சட்டத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. அவங்களுக்கு யாரும் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அவங்க பாராளுமன்றத்தை மதிக்க போறதும் இல்லை, அவங்க பாராளுமன்றத்திற்கு வரப்போவதும் இல்லை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் நினைத்ததை நம்ம நடத்த வேண்டும். அதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை தேச விரோதிகள் என்று சொல்லணும். அவர்கள் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏவணும், சிபிஐ ஏவணும், வருமான வரித்துறை ஏவணும், பொய் வழக்கு போடணும். இது எல்லாவற்றிற்கும் பயப்படாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி. மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால நிற்க முடியல. சரத்பவார் ஆகட்டும், மமதா பானர்ஜி ஆகட்டும், நவீன் பட்நாயக் ஆகட்டும், உத்தவ் தாக்கரே ஆகட்டும், எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேல மோடி அமித்ஷா மேல பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கு, ஜெயிலுக்கு போக பயம் இருக்கு, உயிருக்கு பயம் இருக்கு. உயிருக்கு பயமும் ஜெயிலுக்கு போக பயமும் இல்லாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். அதனாலதான் அவர் அதை எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம ரொம்ப கவனமா இருக்கணும். தென்னிந்திய மாநிலங்கள் மோடி அமித்ஷா சொல்றதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. அவங்க இந்த 50 விழுக்காடு கூட்டுறோம்னு சொல்றது அதை மேலோட்டமா பார்த்தா அது ரொம்ப கவர்ச்சியா தெரியும்.
அது நம்முடைய ராமாயணத்தில் வருகிற மாரிசமான் மாதிரி. எப்படி சீதையை ஏமாற்றுவதற்காக ராவணன் மாரிசமான ஏற்பாடு செய்தானோ, அதை போல நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கிற சில அரசியல் கட்சிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்கு மோடி அரசும் அமித்ஷாவும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிற அந்த ஏற்பாடு தான் இந்த 50 விழுக்காடு என்கிற கூட்டி தருகிறோம் எல்லோருக்கும் என்று சொல்லுகிற மாரிசமா. அது 50 விழுக்காடு கூட்டிக்கு வந்தாலும் நம்முடைய பாராளுமன்ற பிரசன்ஸ் அது என்ன ஆகும்? அது உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த பெரும்பான்மையான ஜனத்தொகை கொண்டிருக்கின்ற மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுகின்ற போது அவருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கூடி நம்ம நம்முடைய குரலை பாராளுமன்றத்திற்குள்ள அப்படியே ஸ்ட்ராங்குலேட் பண்ணிடுவோம். இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களை பார்க்குறோம். இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் என்னாச்சு? அவங்க 25 பேர் இருக்காங்க. இந்த 25 பேரும் துண்டு துண்டா இருக்கிறாங்க. மிசோரம், மேகாலயா, அசாம், மணிப்பூர், திரிபுரா. இவங்க யாராவது என்னைக்காவது பாராளுமன்றத்தில் இவர்கள் பேசுகிற பிரச்சனைகள் மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறதா? பாராளுமன்றத்தினுடைய அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறதா? பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே செய்தி ஊடகங்களிலே தலைப்புச் செய்திகளாக வருகிறதா? இல்லை. ஏன்? அவங்கள்ட்ட உறுப்பினர் மெம்பர்கள் இல்லை. நம்மையும் அதை போல ஆக்கத்தான் இவர்கள் இப்பொழுது சதி செய்கிறார்கள். இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு என்ன ஏற்பாடு நடந்தது, என்ன நிலைமை இருக்கிறதோ அதே நிலைதான் நாளைக்கு தமிழகத்திற்கும், கேரளாவுக்கும், ஆந்திராவுக்கும், தெலுங்கானாவுக்கும், கர்நாடகாவுக்கும் வருவதற்குமான ஏற்பாடு தான் இந்த 50 விழுக்காடு கூட்டி தருகிறோம், 50 விழுக்காடு கூட்டி தருகிறோம். அதில் இன்னொன்று சொல்கிறேன். இன்னைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் 2 தடவை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நம்முடைய ஏற்பாடு அரசியல் சாசன சட்டம் என்ன இருக்குன்னா ஜாயிண்ட் சிட்டிங் போட்டுக்கலான் இருக்கு. பார்லிமெண்ட்ல லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து வாக்கெடுப்பு. இவங்க செய்திருக்கிற ஏற்பாட்டில் பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் 850 900 சீட்டு அதிகமாகி ராஜ்யசபா சீட்டு இன்னைக்கு இருக்கிற நம்பர்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் சிட்டிங் என்ன ஆகும்? அந்த ஜாயிண்ட் சிட்டிங்னால என்ன பிரயோஜனம்? ஆகவே இதெல்லாம் மிக ஆழமான கேள்விகளை எழுப்புகிறத. ஆகவே இதில் தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் மிகவும் கவனமாக இருக்கணும். இதில் ஒரு முறை தவறு செய்து விட்டால், ஒரு முறை மோடி அமித்ஷா விரித்த வலையிலே விழுந்து விட்டால் தமிழ்நாட்டினுடைய நலனை, எதிர்காலத்தை என்றென்றும் மீட்க முடியாத அளவிற்கு நாம் படு பாதாளத்தில் தள்ளுகிறோம் என்கிற உணர்வு அவர்களுக்கு இருக்கணும். அது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஆகவே தான் இன்னைக்கு நம் தமிழகத்து அரசியல் கட்சிகள் ஒன்றாக இருக்கணும். அந்த கடந்த முறை அந்த மசோதாவை தோற்கடிக்கின்ற போது என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதே நிலைப்பாட்டை எடுத்து இந்த முறை எப்பொழுது அந்த மசோதா வருகிறதோ அன்று தோற்கடிக்கணும். இன்னைக்கு இப்பொழுது சில பேர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் பேசுகிறார்கள். மசோதாவே வரவில்லையே, எதற்காக இதை பற்றி காங்கிரஸ் பேசுகிறது? இதை போல ஒரு அர்த்தமற்ற கேள்வி இருக்கவே முடியாது. பாஜக அரசு பாராளுமன்றத்திலே மசோதாவையாது முன் அறிவிப்போடு கொண்டு வந்திருக்கிறதா? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு 370 எடுக்கின்ற போதும், அந்த மாநில அந்தஸ்தை எடுக்கின்ற போதும் எத்தனை நாட்களுக்கு முன்னால் மசோதாவை கொண்டாந்தார்கள்? முதல் நாள் காலையில் கொடுத்து மறுநாள் வாதத்துக்கு எடுத்துக்குவாங்க. இதை போலதான் அவர்கள் அனைத்து முக்கியமான மசோதாக்களையும் முதல் நாள் கொண்டு மறுநாள் எடுத்துக்கொள்வார்கள். விவாதத்திற்கு இடமே இருக்காது, கூடி பேசுவதற்கு நேரமே இருக்காது. எந்த அணுகுமுறையை நாம் பின்பற்றுவது என்று முடித்துக் கொள்வதற்கு சட்ட ஆலோசகர்களை நாம் ஆலோசிப்பதற்கான நேரம் இருக்காது. ஆகவேதான் காங்கிரஸ் எச்சரிக்கிறது, அவர்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாவை பற்றி இப்பொழுதே விவாதிக்க வேண்டும், பொதுமக்கள் மத்தியிலே அதை பற்றி விளக்கி சொல்ல வேண்டும். அரசியல் கட்சிகள் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது முடிவை இப்பொழுதே எடுத்தால்தான் நாளைக்கு அவர்கள் எந்த நேரத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் நாம் தயாராக இருக்க முடியும். இதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட அவர்கள் இப்பொழுது காங்கிரஸை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்களே ஒழிய இந்த மசோதாவினுடைய நலனை, இந்த மசோதாவில் ஒளிந்திருக்கிற தீமைகளை முற்றிலுமாக உணர்ந்தவர்களாக அவர்கள் பேசவில்லை என்றே நான் கருதுகிறேன். இப்போ 2023 அஸ்ஸாமில் டீலிமிட்டேஷன் கமிஷன், அந்த கமிஷன் முன்னெடுத்த அந்த தொகுதிகளை சீரமைத்ததில் நிறைய சர்ச்சைக்கு உள்ளானது. நிறைய எதிர்க்கட்சிகள் சிறுபான்மையினர்
அதிகமாக இருக்கிற பகுதிகளை வந்து பொது தொகுதியிலிருந்து பிரித்து தனி தொகுதியாக்கி அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பை குறைத்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றன. அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இப்போ மோடியும் அமித்ஷாவும் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதனுடைய முக்கியமான நோக்கமே பாராளுமன்றத்திலே எண்ணிக்கையை வந்து கூட்டணும் என்பது அல்ல, மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. அவருடைய முக்கியமான நோக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா தொகுதிகளை மறுவரை செய்ய வேணும். அதுதான் அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரு அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா அதுதான். ஏன்னா அவர்களுக்கு 2029 தேர்தலை அவர்கள் பார்க்கின்ற போது தெரிகிறது, இன்னைக்கு இருக்கிற இந்த நம்பர், இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி லோக்சபா, இன்னைக்கு இருக்கிற தொகுதிகளுடைய வரையறை இப்படியே இருந்தால் தாங்கள் தோற்பது 100 விழுக்காடு உறுதி என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த தோல்வியை வந்து எப்படி தவிர்ப்பது என்பதற்காக பலவிதமான குயுக்திகள், ஷார்ட்கட் மெத்தட்ஸ், அதை வந்து கான்ஸ்டிடியூஷன்ங்கிற போர்வையில கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த டீலிமிட்டேஷன், மறுவரையறை. இவர்கள் இந்த மறுவரையறை எப்படி செய்வாருங்கிறத நம்ம 2 மாநிலத்தில் பார்த்துட்டோம். ஒன்று அசாம், இன்னொன்று காஷ்மீர். இந்த 2 மாநிலங்கள்லையும் இவங்க தொகுதிகளை வந்து எப்படி வரையறை செய்து கொண்டார்கள் என்பதற்கு அசாமில் வந்து உதாரணம். அசாமில் காங்கிரஸ் கட்சியை ஒரு சாதாரணமாக ஒரு 40-45 தொகுதிகளிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயல்பான சூழல் எப்பொழுதுமே உண்டு. அதாவது பாஜகவுக்கு என்ன நேர்ந்தாலும் வாக்களிக்காத, அவர்களிடம் பாதுகாப்பே உணர முடியாத சிறுபான்மை மக்கள் ஒரு நாளும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவோடு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இந்த வகுப்புவாத அரசியலுக்கு எதிரான அணுகுமுறையை கொண்ட நேர்முறையாக சிந்திக்கக்கூடிய குடிமக்கள், இவங்க வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சிகளை வந்து அடையாளம் கண்டு அந்த கான்ஸ்டுவன்சியை என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்ன பின்னமாக்கி விட்டாங்க. அதாவது ஒரு தொகுதியில வந்து ஒரு கணிசமான சிறுபான்மை வாக்காளர்கள் இருந்தால் அந்த தொகுதியில வந்து காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா வாக்களித்தால் ஏற்கனவே இருக்க வாக்குகளோடு, காங்கிரஸுக்கு இருக்கிற வாக்குகளோடு அந்த வாக்குகள் சேர்கின்ற போது அங்க காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும். இவங்க என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களோ தொகுதிகளை எல்லாம் துண்டாடி அவைகளெல்லாம் ஒன்றாக்கி அவைகளை வந்து ஒரு 5-6 தொகுதிக்குள்ள அந்த என்டையர் பாப்புலேஷனை கொண்டாந்தார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5-6 தொகுதியில மட்டும் அந்த இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அவங்க அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் மற்ற 40 தொகுதிகளிலே அவர்கள் பாஜக வெற்றி பெறக்கூடிய வகையிலே அந்த தொகுதிகளை மாற்றி அமைத்துக் கொண்டார். அதே மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் இன்றைக்கும் அவர்கள் வந்து அதைத்தான் செய்ய நினைக்கிறார்கள். தொகுதி மறுவரை என்கிற பேர்ல உத்தரப்பிரதேசத்தில், பீகார்ல மற்றும் முக்கியமான பெரிய மாநிலங்களில், மேற்கு வங்க மாநிலத்தில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், கேரளாவில் எங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு சார்பான ஒரு கான்ஸ்டுவன்சியை, ஒரு தொகுதியை உருவாக்க முடியுமோ அதை மாதிரி வந்து அந்த தொகுதியை அமைப்பாங்க. இதில் என்ன பெரிய நமக்கு இருக்கிற ஒரு பாதகமான நிலைப்பாடுன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்கு பாருங்க, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து மோடி அப்பாயின்ட் பண்ண அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணி இதுதான் தொகுதி, இதுதான் பாராளுமன்ற தொகுதி, இதுதான் சட்டமன்ற தொகுதின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு கோர்ட்ல கூட போய் அப்பீல் பண்ண முடியாது. நம்ம அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அந்த சட்டத்திலே வந்து நீதிமன்றங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது அவங்க வந்து இது ஆங்கிலத்தில் வந்து ஜெரிமாண்டரிங் என்று சொல்வார். அதாவது தொகுதிகளை வந்து தங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சார்பாக அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையும் பாப்புலேஷனையும் மக்கள், அதாவது டெமோக்ரஸியையும் தங்களுக்கு சார்பாக ஆதரவாக மாற்றிக்கொள்வது. அதுதான் தமிழ்நாட்டில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த ஜெரிமாண்டரிங்கை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நன்றிங்க.